ஹாய் ஹலோ வெல்கம் டு டெக் பி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மார்ட் வாட்சஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச்னா ஆக்சுவலாக என்ன? நார்மல் வாட்ச்னா டேட்டு அண்ட் டைம், மெயினாக டைம் தான் முக்கியம். அதுக்காக தான் வாட்சை நம்ம கட்டுறோம். சில வாட்சில் டேட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த டேட் டைம் இதை தவிர உங்களுக்கு ஆக்சிஜன் மானிட்டர், ஹார்ட் ரேட் மானிட்டர், பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறது, இதெல்லாம் ஹெல்த் செக் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் காம்படிஷனே ஸ்டார்ட் ஆகுது எல்லா கம்பெனிக்குமே. இவ்வளோ ஃபீச்சர்ஸையும் கொடுத்து இதில் பேட்டரி பேக்கப்பும் நல்லா கொடுக்குற மாதிரி செய்கிறது தான் பிராண்டுங்களுக்கு இங்கே சவாலான ஒரு விஷயம். பட் அதை பெரிய பெரிய பிராண்ட்லாம் பண்ணுறத சின்ன சின்ன கம்பெனிங்களாம் அதை பண்ணி நல்லபடியாக பண்ணி வச்சுருக்கானுங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்க வாட்சஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிற வாட்ச் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், பேட்டரி பேக்கப்பும் நல்லா நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஹார்ட் ரேட் மானிட்டர், பிளட் ப்ரெஷர் மானிட்டர், இது கூடவே ஸ்ட்ரெஸ் மானிட்டர், இது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வாட்சை தெரிஞ்சுக்கோங்க என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் வாட்ச் தான். அதுலேயும் 11th சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இது கூடவே SC3 அப்புறம் அல்ட்ரா 3 2 வாட்ச் ரிலீஸ் ஆயிருக்கு. 2025ல் இந்த 3 வாட்ச் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 11 நான் எதுக்கு பிக் பண்ணேன்னா, 11ல் தான் அல்ட்ராவில் இருக்கிற எல்லா ஃபீச்சரும் இருக்கும். பட் அல்ட்ராவோட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. SC3 இதை விட ப்ரைஸ் கம்மி. ஆனால் இதில் இருக்க ஒரு சில முக்கியமான சென்சார்ஸ்லாம் அது இல்லை. இப்போ 11ஓட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 11 சீரிஸே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபிட்னஸ்க்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் ஃபிட்னஸ்க்காக ஹைப்பர் டென்ஷன் நோட்டிஃபிகேஷன், ECG ஆப், ஹை அண்ட் லோ ஹார்ட் ரேட் நோட்டிஃபிகேஷன், இர்ரெகுலர் ரிதம் நோட்டிஃபிகேஷன், லோ கார்டியோ ஃபிட்னஸ் நோட்டிஃபிகேஷன், பிளட் ஆக்சிஜன் ஆப், ஸ்லீப் கோர், இது கூடவே இதுக்கான சென்சார்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஆப்பிள் மொபைலோட சிங்க் பண்ணும்போது அக்யூரேசி லெவல் அதிகமாக ஒர்க் ஆகும். இதில் இருக்கிற அக்யூரேசி லெவல் என்னதான் அதிகமாக இருந்தாலும் இந்த வாட்சஸை மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ் கிட்டேயோ இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறது தான் நல்லது. இது மட்டும் இல்லாமல் இவங்க இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்ததுனால இதோட பேட்டரி பேக்கப் ரொம்ப புவர் தான். அப் டு 24 ஹவர்ஸ் தான் உங்களால் நார்மலாக சிங்க்ரனைஸில் இருக்கும்போது யூஸ் பண்ண முடியும். அதாவது நோட்டிஃபிகேஷன் கால்ஸ் எல்லாம் ஆப்பிள் மொபைலோட கனெக்ட் பண்ணியிருக்கும்போது 24 ஹவர்ஸ் தான் ஒர்க் ஆகும். இதுவே லோ பவர் மோடு போட்டிங்கன்னா 38 ஹவர்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இந்த வாட்சோடைய அவுட்டர் கேஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம் இல்லைனா டைட்டானியம் கேஸ், இது ரெண்டுத்துலேயும் கிடைக்கும். இதோடைய டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 42 mmலேருந்து 46 mm வரைக்கும் இந்த வாட்சோட சைஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளேயோட சைஸும் மாறும். ஆனால் இதோடைய பேசல் ரொம்ப சின்னதாகவே கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வாட்சில் பேசல் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்குது. அதுவுமே இதில் நல்லாவே இருக்குது. அண்ட் ஃபைனலாக இதில் ஸ்லீப் டிடெக்ஷன், ஃபால் டிடெக்ஷன், கிராஷ் டிடெக்ஷன், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகுது. கனெக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா 5G அண்டு 4G கனெக்டிவிட்டிலையும் கிடைக்கும். இது இல்லாமல் வெறும் ப்ளூடூத் வெர்ஷன் மட்டுமும் கிடைக்கும். அதில் ஒய்ஃபை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வாட்ச் ஆப்பிள் மொபைல் கூட மட்டும் தான் பேர் பண்ண முடியும். இதுதான் நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் வாட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி வாட்ச் 8. இந்த வாட்ச்லேயும் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா LED டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்பிள்லையும் சேம் டெக்னாலஜி தான். ஸ்பெசிஃபிக்காக சாம்சங்கில் இவங்களுடைய LED டிஸ்பிளேவை ஆமோ LED தான் சொல்லுவாங்க. அது மொபைலில் இருந்தாலும் அதே நேம் தான் சொல்லுவாங்க. வாட்ச்லேயும் அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஆப்பிள் இருக்க மாதிரி இவங்களும் ஃபிட்னஸ்க்காகவே இது கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஸ்லீப் ட்ராக்கிங்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க முன்னாடி வருஷனை விட. அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்சை விட இது அதிகமாக இருக்குது. 3000 நிட்ஸ் வரைக்கும் இதில் பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த வாட்ச்லேயும் எனர்ஜி ஸ்கோர், அப்புறம் பெட் டைம் கைடன்ஸ், ஹை ஸ்ட்ரெஸ் அலர்ட், ரன்னிங் கோச், இர்ரெகுலர் ஹார்ட் ரேட் ரிதம் நோட்டிஃபிகேஷன், இது எல்லாமே வரா மாதிரி ஆப்பும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கான சென்சார்ஸும் உள்ளே இருக்குது. இது எல்லாமே இந்த வாட்சில் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி இதோட டிஸ்பிளே ரெசல்யூஷனும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. 480x480 கொடுத்துருக்காங்க. அதுவும் 40 mmல இருந்து 46 mm வரைக்கும் இந்த வாட்ச் சைஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் சைஸுமே மாறும். இது கூடவே வாட்ச் கொஞ்சம் லைட் வெயிட்டாக கொடுத்துருக்கிறதுனால வியர் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலிங் இல்லாமல் நல்லாவே இருக்குது. கடைசியாக இந்த வாட்சில் 320 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த வாட்சை யூஸ் பண்ணும்போது 30 ஹவர்ஸ் வரைக்கும் பேக்கப் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அப் டு 50 ஹவர்ஸ் வரைக்கும் வரும்னு என்னோட கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். இது கூடவே இன்னும் லோ பவர் மோட்லாம் போட்டிங்கன்னா 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் வரைக்கும் இதை யூஸ் பண்ண முடியும். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கிராஷ் டிடெக்ஷனாக எதுவுமே கொடுக்காம வெறும் ஃபால் டிடெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற வாட்ச் என்ன பார்த்தீங்கன்னா ஃபயர் போல்ட்டோடைய லெகசி தான். இந்த வாட்ச் ப்ரைஸும் கம்மி. ஆனால் இதில் சில மைனஸும் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இது ஒரு ஆண்ட்ராய்டு சப்போர்ட் அண்ட் iOS சப்போர்ட் பண்ணுற வாட்ச். இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுத்துலையுமே ஒர்க் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா LED டிஸ்பிளே தான். எஸ், சேம் ஆப்பிள்லேயும் சாம்சங்லேயும் கொடுத்த அதே AMOLED டிஸ்பிளே தான்.
இதுதான் இந்த வாட்சோட பெரிய ப்ளஸ்ஸு. இது கூட குடுத்திருக்க சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சென்சார் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து SpO2 சென்சார், அடுத்து ஆப்டிகல் ஹார்ட் ரேட் சென்சார். அது மட்டும் இல்லாம கெப்பாசிட்டிவ் சென்சாரும் இதுல இருக்கு. இந்த வாட்ச்ல இருக்க இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் சார்ஜிங். எஸ், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 2 வாட்ச்லயுமே சேம் அதே மாரி வயர்லெஸ் சார்ஜர் தான். அதுல இருக்கிற சில சார்ஜர் மட்டுமே இந்த மாடலுக்கும் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச்ல 330 mAh பேட்டரி குடுத்துருக்காங்க. நல்லாவே பேட்டரி பேக்கப் நிக்கும். இந்த வாட்ச மொபைலோட சிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அப் டூ 3 டேஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். இதுவே நார்மலா வாட்ச் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா, 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் வரைக்குமே வந்திருக்கு. இத என்னுடைய ஓன் யூசேஜ்ல நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால சொல்றேன் உங்ககிட்ட. இந்த வாட்ச் பெஸ்ட் பட்ஜெட்ல நல்லாவே இருக்கு. இதுல சில மைனஸும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ஓஎஸ் தான். எஸ், இத வியர் பண்ணும்போது இதுக்குள்ள இருக்க ஓஎஸ் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் மாரி பக்காவா இருக்காது. கொஞ்சம் கேவலமாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, இதுல வியர் ஓஎஸ்மே குடுக்கல அவங்க. ஃபயர்போல்ட் அவங்க சைட்ல ஏதோ ஒரு ஓஎஸ் மாரி போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச்ல இருக்க யூசர் இன்டர்ஃபேஸுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணீங்கன்னா, ரிட்டர்ன் எப்படி வர்றது? எதுக்குள்ள மறுபடியும் போறது? அப்படின்றது வந்து ஒரு கன்ஃப்யூஷனாவே இருக்கும். அதர்வைஸ் இந்த வாட்சோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, நல்லாவே குடுத்துருக்காங்க. இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அஃபிஷியல் சைட்ல 1600 குடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச்சிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 4000 டூ 6000 வரைக்கும் இருந்துச்சு. இந்த 3 வாட்ச்ல என்ன கேட்டீங்கன்னா, இந்த Firebolt Legacy தான் என்னோட பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். பிகாஸ் பிரைஸும் கம்மி. அது மட்டும் இல்லாம சென்சார்ஸ்லாம் பெருசா இருக்காது. வெறும் ஹார்ட் ரேட் மானிட்டர், SpO2, கெப்பாசிட்டிவ் சென்சார் இதெல்லாம் வச்சியே நல்ல அக்யூரசி லெவல் குடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு நல்ல டெக் கேட்ஜெட்டோட உங்களை சந்திக்கிறேன்.